மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் 9 சுரங்கப்பாதைகளில் நீர் தேங்கியுள்ள போதும் போக்குவரத்து நிறுத்தப்படவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னையில மொத்தம் சென்னை நெடுஞ்சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாநகராட்சி சார்பில் 21 சுரங்கப்பாதைகள் இருக்கின்றன. இந்த நிலையில தொடர்ந்து இந்த சுரங்கப்பாதைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அதே போல அங்கு மழைநீர் தேங்கும் அளவை கண்காணிக்கக்கூடிய மீட்டர்களும் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் காலை 5 மணி வரை சுரங்கப்பாதைகளில் மழைநீர் எதுவும் தேங்கப்படவில்லை. அதற்கு பிறகாக 6 மணி அளவில் 3 சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியது. பின்னர் அந்த 3 சுரங்கப்பாதைகளில் மழைநீர் வெளியேற்றப்பட்டு வழக்கம் போல் போக்குவரத்து இயங்கி வந்தது. தற்போது நிலவரப்படி மொத்தம் 9 சுரங்கப்பாதைகளில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக கத்திவாக்கம் ஹைரோட், மாணிக்கம் நகர் சுரங்கப்பாதை, அதே போல வியாசர்பாடி சுரங்கப்பாதை, ஸ்டான்லி நகர் சுரங்கப்பாதை, வெங்கரெட்டி சுரங்கப்பாதை, பெரம்பூர் ஹைரோட் சுரங்கப்பாதை, நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதை, மெட்லி சுரங்கப்பாதை மற்றும் அரங்கநாதன் சுரங்கப்பாதை, இந்த சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்க துவங்கியிருக்கிறது. இதனை உடனடியாக வெளியேற்றக்கூடிய பணியில் மோட்டார் பம்புகள் பொருத்தப்பட்டு அவை வெளியேற்றப்பட்டு வருகின்றன. மழைநீர் தேங்கியிருக்கிறது என்றால் இதில் ஒரு சில சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து என்பது வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் மழைநீர் இந்த சுரங்கப்பாதைகளில் தேங்க துவங்கியிருக்கிறது. அதனை வெளியேற்றக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த 4 மணி நேரத்திற்கும் மேலாக விடாது சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்க துவங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது சுரங்கப்பாதைகளிலும் மழைநீர் தேங்க துவங்கியிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.